morning students. Today we have learned measurements of division. Measurements la division divide பண்றது எப்படிங்கறத பார்க்க போறோம். Example sums. Divide the following: 70 kg 70 kilogram 350 gram divided by 7. 70 kg 350 gram divided by 7. அதை எப்படி 7 ஆல டிவைட் பண்ண போறோம்? இப்போ kilogram gram kilogram 70 kilogram 350 gram இதால 7 ஆல டிவைட் பண்றோம். 1 7 is 7. next இந்த 0 ஆட் பண்ணியாச்சு. next 7 subtracted of 7 0. next which number 3. ஸோ நம்ம 3 7 ஆல் டிவைட் பண்ண முடியாதனால நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே 0 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் 5 இருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 5s are 35. 35 subtracted of 35 0. ஆல்ரெடி 0. ஸோ அப்போ 70 கிலோகிராம் 350 கிராமை 7 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 10 kg 50 கிராம். 10 kilogram 50 gram. Next 66 gram 720 milligram divided 6. First one kilogram gram, second one gram milligram. So இதால டிவைட் பண்ணணும் 6 நம்பர் 6 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 66 720 6 டேபிள் தெரியும் ஆல்ரெடி. 1 6 is 6. 1 6 6 6 subtracted of 6 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அடுத்த பேரோவை இறக்குறோம் 6. நெக்ஸ்ட் 1 6 is 6 6 subtracted of 6 0. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இறக்குறோம்? 7. 1 6 6 7 subtracted of 6 1. நெக்ஸ்ட் எந்த நம்பர் பேரோ இறக்குறோம்? 2. 1 6 is 6 2 6 are 12. 2 6 are 12. But 2 6 are 12. Already 0. So 0 divide பண்ணோம்னா 0 மேலே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 66 gram 720 milligram divided by 6 is equal to 11 gram 120 milligram. Okay. Second sum. How many packets of 3 kg groundnut cookies can be made from 75 kg of groundnut cookies? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா groundnut cookies. groundnutனா என்னது? நிலக்கடலை. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளவு இருக்குது அப்படின்னா 75 kg ஆஃப் groundnut cookies இருக்குது. அதை வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 3 kg ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக அந்த 75 kg groundnut இருக்குதுல்ல, அப்போ ஒரு பாக்கெட்டுக்கு 3 kg அப்படின்னா எத்தனை பாக்கெட்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியும்? ஓகேவா? அப்போ வெயிட் ஆஃப் groundnut cookies எவ்வளவு? டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட் 75 kg. 1 பாக்கெட்டுக்கு எவ்வளோ groundnut kg வைக்கிறோம்? 3 kg. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ்னால் இந்த 75-ஐ 3 ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ். இப்போ 75 kg டிவைடட் பை 3 kg கிலோகிராம் கிலோகிராம். ஸோ 1 3 is 3. 2 3s are 6. So 1 3 is 3. 2 3s are 6. 7 subtracted of 6 1. Next 5 இருக்குது. Next 3 3s are 9. 4 3s are 12. 5 3s are 15. So 5 3s are 15. 15 subtracted of 15 0. So by another 75 kg divided by 3 kg is equal to 25 pockets. So number of groundnut cookies of pockets is equal to number of pockets. Number of pockets is equal to 25. எத்தனை பாக்கெட்ஸ் போட முடியும்? 25 pockets. Next exercise 4.1 continuation of the fifth sum. Exercise 4.1 add the following: subtraction, multiplication, finished. Next fifth sum, divide the following. Divide பண்ணுறோம். First one 99 kg 990 gram divided by 3. So which table? Given 3 table.
1 3 is 3. 2 3s are 6. 3 3s are 9. So 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. 9 subtracted of 9, 0. Next 9. 3 3s are 9, 0. Next இந்த நம்பரை கீழே இருக்கும் என்னது 3 3s are 9. ஓகேவா அப்போ என்ன வரும் 0. நெக்ஸ்ட்டு அடுத்த டிஜிட் என்னது கீழே அப்படியே இறக்குறோம் 3 3s are 9, 0. அப்போ 99 kg 990 gram divided by 3 33 kg 330 gram. Okay, next 147 gram 630 milligram divided by 7 gram milligram. So which table it is used for? 7 table. For 1 7 is 7. 2 7s are 14. இப்போ இங்கே என்ன நம்பர் 14. 2 7s are 14. 14 subtracted of 14, 0. நெக்ஸ்ட் என்ன நம்ம கீழே இருக்கிறோம் 7. 1 7 is 7, 0. நெக்ஸ்ட்டு இந்த 6 நம்ம கீழே இறக்குறோம். ஸோ 6 நம்ம 7ஆல் டிவைட் பண்ண முடியாதனால 0 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஜிட் என்னது 3ஐயும் கீழே இருக்கும். ஸோ 63. 4 2 4s are 2 7s are 14. நெக்ஸ்ட்டு 9 7s are 7 7s are 49. 8 7s are 56. 9 7s are 63. So 63 subtracted of 63, 0. Next 0 add. Upper 21 kg 21 gram 90 milligram. 147 gram 630 milligram divided by 7. Divide பண்ணா 21 gram 90 milligram. So it is same format. Okay, இப்போ 550 gram 220. 11 table. 5 11s are 55. 0. Next 2 11s are 22. 0. About 50 kilogram 20 gram. Next 484 gram 384 milligram divided by 4. 1 4 is 4. 0. 8. Next 2 4s are 8. 1 4 is 4. Next 3 கீழே இருக்கிறோம் டிவைட் பண்ண முடியாதனால 0 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஜிட் என்னது 8. இப்போ 8ஐயும் கீழே இருக்கும் ஓகேவா இப்போ 38. 4 4s are 16. 5 4s are 20. 6 4s are 24. 6 4s are 24. 7 4s are 28. 8 4s are 32. 9 4s are 36. 10 4s are 40. So 36. 38 subtracted of 36, 2. Next digit 4. Next 6 4s are 24. 121 gram 96 milligram. Okay. Next 6th sum. What is the total weight of 7 kg 500 gram 7 kilogram 500 gram of cashew nut and 3 kg 350 gram of pista. ஸோ என்ன கேட்டிருக்கா அப்படின்னா டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா கேசியூ நெட்டும் பிஸ்தாவும் வாங்கிக்கலாம். கேசியூ நெட் எவ்வளவு 7 kg 500 கிராமும் பிஸ்தா 3 kg 350 கிராமும் வாங்க. ஸோ டோட்டல் வெயிட் டோட்டல் மீன்ஸ் ஆட் டோட்டல்னு கேட்டாலே என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ வெயிட் ஆஃப் கேசியூ நெட். நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் பிஸ்தா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க வெயிட்டு கிலோகிராம் கிராம் கிலோகிராம் கிராம். வெயிட் ஆஃப் cashew nut 7 kg 500 gram. Pista 3 kg 350 gram. 0 0. 0 plus 5 5. 5 plus 3 8. 7 plus 3 10. So total weight is 10 kg 10 kilogram 850 gram. 10 kilogram 850 gram. Next 7th sum. Vimal had a chalk of cotton seeds weighing 50 kilogram 350 gram. He used 7 kg 7 kilogram 300 gram cotton seeds to feed his cow. How much cotton seed will be remaining after feeding his cow?
விமல் வந்து ஒரு சாக்கு நிறைய காட்டன் சீட்ஸ், காட்டன் என பருத்தி கொட்டை வாங்குகிறான். அதனுடைய வெயிட் எவ்வளோன்னா 50 கிலோகிராம், 350 கிராம். அதை எவ்வளோ மாட்டுக்கு எவ்வளோ வச்சுருக்கான் அப்படின்னா 7 கிலோகிராம் 300 கிராம் கொடுத்தாச்சு. ரிமைனிங்கை மாட்டுக்கு கொடுத்து போக ரிமைனிங்காக மாட்டுக்கு கொடுக்குறதுக்கு எவ்வளோ வச்சுருக்கான். இப்போ டோட்டல் வெயிட்டில் இருந்து யூஸ் பண்ண வெயிட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் கிடச்சிடுமா? இப்போ ரிமைனிங், லெஃப்ட்டு, பேலன்ஸ்னு கேட்டிருந்தா என்னது சப்ராக்ஷன் மெத்தட். டோட்டல்னு கேட்டிருந்தா அடிஷன், ரிமைனிங், லெஃப்ட்டு, பேலன்ஸ் அப்படி கேட்டிருந்தா என்னது சப்ராக்ஷன் மெத்தட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காட்டன், டோட்டல் வெயிட் ஆஃப் காட்டன் சீட்ஸ் எவ்வளோ 50 kg 350 கிராம். Used of cotton seeds எவ்வளவு 7 கிலோகிராம் 300 கிராம். இப்போ ரிமைனிங் காட்டன் கேட்டிருக்கப்போ சப்ராக்ஷன் 0 subtracted of 0 0, 5 subtracted of 0 5, 3 subtracted of 3 0. நெக்ஸ்ட்டு 0ல் 7 சப்ராக்ட் பண்ண பேரோ வாங்கினா 10 4, 10 subtracted of 7 3 4. ஸோ 43 கிலோகிராம் 50 கிராம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 43 கிலோகிராம் 50 கிராம் காட்டன் சீட்ஸ் வில் பி remaining after feeding his cow. Next, 8th one. A glass bottle can contain 25 gram 125 milligram of medicine. How much medicine can 7 such bottles contain? ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது, ஓகேவா? அதில் வந்து எவ்வளோ மெடிசின் இருக்குது அப்படின்னா 25 கிராம் 125 மில்லிகிராம். ஸோ ஒரு பாட்டிலில் 25 கிராம் 125 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னா 7 பாட்டில்ஸில் எவ்வளவு மெடிசின்ஸ் இருக்கும்? ஸோ 1 கிளாஸ் பாட்டில் கண்டெயின் ஆஃப் மெடிசின் 25 கிராம் 125. ஒரு பொருளோட இது வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இத்தனை பொருளோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 பாட்டிலோட இது கொடுத்துட்டு 7 கேட்டுக்கிற 7 பாட்டிலோட கெப்பாசிட்டி கேட்டுக்கிறதுனால மல்டிபிள் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ 125 × 125 × 3. இப்போ 5 3s are 15, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7, 1 3 is 3, 5 3s are 15, balance 1, 2 3s are 6 + 1 7. So 1 bottle உடைய medicine 25 gram 125 milligram. 7 bottles of medicines எவ்வளவு 75 gram 375 milligram medicine can 7 such bottles contained. Okay, next 9th sum. 75 kilogram 750 gram of groundnut seed is filled in 5 bags. How much groundnut seed can a bag contain? 5 bagsல வந்து எவ்வளவு 5 பேக் ஃபுல்லாக groundnut seed இருக்குது. எவ்வளவு இருக்குது 75 kg 750 கிராம். அப்போ 5 பேக்கில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒரு பேக்கில் எவ்வளவு இருக்கும் அதான் கொஸ்டின். இப்போ 5 பேக்ஸில் உள்ளது கொடுத்தாச்சு. 1 பேக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா 75 kg 750 கிராமை எதால் டிவைட் பண்ணுறோம் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணு 1 5 is 5, 7 subtracted of 5, balance 2. நெக்ஸ்ட்டு 5 கீழே இருக்கிறோம் 25, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 7 கீழே 1 5 is 5, 7 subtracted of 5 2, 5 கீழே இருக்கணும் என்னது 5 5s are 25. இப்போ 15 கிலோகிராம் 150 கிராம். ஸோ ஒன் பேக்கில் எவ்வளோ இருக்குது 15 கிலோகிராம் 150 கிராம் ஆஃப் groundnut seed can a bag contain. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வெயிட் மீன்ஸ் கிலோகிராம், கிராமு, லென்த்து இதை கம்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி அப்படின்னா கொள்ளளவு, இதில் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ கெப்பாசிட்டி இதை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டியை லிட்டர் மில்லி லிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாம்பிள் லிட்டர் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் பாட்டில், வாட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மில்க்கு. ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கும்போது 1.5 லிட்டர் 2 லிட்டர்ஸ் 2.5 லிட்டர் 2.5 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாமே லிட்டர்ஸில் நம்ம என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது.
அப்போ வாட்டர். அதே மாதிரி ஆயில் வாங்கும்போது எப்படி சொல்லுவோம், மில்லி லிட்டர் மீட்டரில் சொல்லுவோமா வெயிட்டு. 1 கிலோகிராம் ஆயில் கொடுங்கன்னா சொல்லுவோம், இல்லை 1 லிட்டர். ஓகேவா, 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில். இப்போ மில்க்கும் நம்ம எப்படி கேட்போம், 1 லிட்டர், 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ், இல்லைன்னா 1.5 லிட்டர்ஸ், 2.5 லிட்டர்ஸ். ஸோ அப்போ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த இதில் வந்து எவ்வளோ கொள்ளளவு இருக்கும். இப்போ வாட்டர், ஆயிலு, மில்க் இது எல்லாமே என்னது கெப்பாசிட்டி லிட்டரில் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இது என்னது 50 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர்னால் அதை விட கொஞ்சம் பெருசு. 500 மில்லி லிட்டர் அப்படிங்கிறப்ப ஹாஃப். 750 மில்லி லிட்டர். நெக்ஸ்ட்டு 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டருங்கிறது 1 ஃபுல்லாக உள்ளது 1000 மில்லி லிட்டர். நெக்ஸ்ட்டு 750 மில்லி லிட்டர்னா என்னது 3/4. 3/4னா முக்கால்வாசி. நெக்ஸ்ட்டு 1/2 மில்லி லிட்டர் 500னா என்னது ஹாஃப். 250 மில்லி லிட்டர் அப்படின்னா 1/4. 1/4, half, 3/4 full. Okay, already we have learned 10 milliliter is equal to 1 centiliter. 10 milliliter is equal to 1 centiliter. 10 centiliter is equal to 1 deciliter. 10 deciliter is equal to 1 liter. 1 liter is equal to 1 decaliter. 10 decaliter is equal to 1 hectoliter. 10 hectoliter is equal to 1 kiloliter. ஓகே, இப்போ இதில் 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். இப்போ ஹாஃப் லிட்டர், அப்போ 1000ல் ஹாஃப் எவ்வளவு 500. இப்போ எக்ஸாம்பிள் டோட்டல் மீன்ஸ் 1000 மில்லி லிட்டர். ஸோ அந்த 1000ல் ஹாஃப், இப்போ இந்த ஹாஃபை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1000ல் ஹாஃபாக பிரித்தோன்னா எவ்வளவு 500 மில்லி லிட்டர். 500 மில்லி லிட்டர். ஓகேவா, இப்போ இந்த ஹாஃபில் இந்த ஹாஃபையும் ஹாஃபாக பிரித்தோன்னா எவ்வளோ வரும், இந்த 500 தனித்தனியாக பிரித்தோன்னா 250 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர். ஸோ அப்போ இந்த 1-ஐ 4 இதாக பிரிக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது 250 மில்லி லிட்டர். அப்போ 1/4 இஸ் ஈக்குவல் டு 250 மில்லி லிட்டர். இந்த ஒரே ஒரு சர்க்கிளையே 2ஆக பிரிக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 1/2ஆக பிரிக்கும்போது 500 மில்லி லிட்டர். நெக்ஸ்ட்டு அப்போது ஒரு சர்க்கிளை 4ஆக பிரித்தோன்னா 250 மில்லி லிட்டர். அதே ஹாஃபாக பிரித்தா 550 மில்லி லிட்டர். 3 தான் பிரித்தோன்னா 250 + 250 500, 500 + 250 750. அப்போ 3/4 முக்கால்வாசியாக பிரித்தோன்னா எவ்வளவு 750 மில்லி லிட்டர். அதே இது ஹோல் சர்க்கிளாக வரும்போது 250 250 500, 500 + 250 750, 750 + 250 1000 மில்லி லிட்டர். 1 liter is equal to 1000 milliliter. 1/2 liter is equal to 500 milliliter. 1/4 literங்கிறது 250 milliliter. 3/4 1/4 quarter. 3/4 3/4. 1/2 half. இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், half liter is equal to 500 milliliter. குவார்ட்டர் ஆஃப் அப்படின்னா 250, 3/4 ஆஃப் அப்படின்னா 750 மில்லி லிட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் இன்டு மில்லி லிட்டர். மில்லி லிட்டரை இப்போ இதில் பேசிக் ஃபார்முலாஸ் 10 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிலிட்டர். 100 சென்டிலிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1000 liter is equal to 1 kiloliter. இந்த பேசிக் ஃபார்முலா தான் நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட். 10 milliliter is equal to 1 centiliter. 100 centiliter is equal to 1 liter. 1000 liter is equal to 1 kiloliter. இப்போ இதில் millimeter to convert liter into milliliter. லிட்டர்லேருந்து மில்லி லிட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ லிட்டர்லேருந்து மில்லி லிட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே என்ன கொடுத்தோம், கிவன் பை லிட்டர் மல்டிப்ளை. ஸோ லெஃப்ட் டு ரைட்டுனா மல்டிபிள் பண்ணணும். லெஃப்ட்டு கொடுத்து ரைட்டு கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிபிள். ரைட்டு டு லெஃப்ட் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். இந்த பேசிக் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுருக்கணும். இப்போ எனக்கு போன கொஸ்டின்
2 லிட்டர் கன்வெர்ட் இன்ட்டு மில்லி லிட்டர். எதா கன்வெர்ட் பண்ணணும், லிட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை எதா கன்வெர்ட் பண்ணணும், மில்லி லிட்டர். லிட்டர் ஆப்போசிட் சைடு மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் டு ரைட் வரும்போது மல்டிபிள் பண்ணணும். இதே மில்லி லிட்டர் கொடுத்துட்டு லிட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மில்லி லிட்டர் என்னது, ரைட் சைடு. இப்போ ரைட்டு டு லெஃப்ட் போகும்போது என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். லெஃப்ட் டு ரைட்னா மல்டிபிள், ரைட் டு லெஃப்ட்னா டிவைடு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.